இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க நானோ பனானா 3D இமேஜை உங்கள் மொபைலில் எப்படி கிரியேட் பண்ணுறது அண்ட் அந்த இமேஜை யூடியூப் சேனலில் ப்ராப்பராக எப்படி நீங்கள் லோகோ யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி இந்த வீடியோ உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்கள் மொபைலில் ஜெமினி ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்கள்கிட்ட அந்த ஆப் இல்லைனா ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் எந்த இமேஜை நீங்கள் 3D இமேஜாக கன்வெர்ட் பண்ணணுமோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே விஜயோட இமேஜ் நான் எடுத்துக்கிறேன். அண்ட் இந்த இமேஜுக்கு கீழே ஒரு சில ப்ராம்ப்ட்ஸ் நீங்கள் டைப் பண்ணணும். இந்த ப்ராம்ப்ட் உங்களுக்கு டைப் பண்ண தெரியலனா நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை நீங்கள் ஜஸ்ட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராம்ப்ட்டில் நீங்கள் ஒரே ஒரு சேஞ்ச் பண்ணணும். அதாவது யுவர் டெக்ஸ்ட் அப்படின்ற இடத்துல இந்த இமேஜுக்கு பின்னாடி என்ன நேம் வரணுமோ அந்த நேமை நீங்க டைப் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க தளபதி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு தேவையான நேமை டைப் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே வித்தின் ஃபியூ செகண்ட்ஸ் உங்களுக்கு தேவையான 3D நானோ பனானா இமேஜ் சூப்பரா கிரியேட் ஆயிரும். இந்த இமேஜை நீங்க உங்க கேலரியில டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த 3D இமேஜை யூடியூப் சேனல்ல உங்க லோகோவா நீங்க பயன்படுத்தலாம் அண்ட் சோஷியல் மீடியால பிராண்டிங்காகவும் பயன்படுத்தலாம். இப்போ இந்த இமேஜை யூடியூப் சேனல்ல எப்படி லோகோவா ஃபிக்ஸ் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் யூடியூப் ஸ்டுடியோ ஆப்பை ஓபன் பண்ணிக்கோங்க. அதுல உங்க சேனலோட லோகோவை கிளிக் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு வர ஆப்ஷன்ல உங்க ப்ரொஃபைல் இமேஜ் அதாவது லோகோ மேல கிளிக் பண்ணுங்க. அடுத்து கேட்குற ஆப்ஷன்ல கேலரி அப்படின்றத செலக்ட் பண்ணுங்க. இதை செலக்ட் பண்ணீங்கன்னா உங்க கேலரி ஓப்பன் ஆகும். அங்க நீங்க ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிருக்க நானோ பனானா இமேஜை செலக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சேவ் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்தீங்க அப்படின்னாக்க ஒரு சில செகண்ட்ஸ்லேயே உங்க சேனலோட லோகோ அதாவது ப்ரொஃபைல் பிக்சர் சேஞ்ச் ஆயிடும். நம்ம சேனலோட லோகோ இந்த மாதிரி அட்டகாசமா மாறிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணிட்டு உங்களோட ரிசல்ட்டை கீழே கமெண்ட் பண்ணுங்க.